வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இது BabaRK Tech யூடியூப் சேனல். அப்புறம் நான் உங்கள் பாபா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஹோமு, பிளேலிஸ்ட்டு, வீடியோஸு, இப்படி வரிசையாக டேப்ஸ் இருக்கும். அதில் சேனல் அப்படின்னு ஒரு டேப்பை பார்த்துருப்பீங்க. அந்த டேப்பில் நீங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா அந்த சேனலை எப்படி அந்த இடத்துல ஆட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களோட எல்லா சேனல்ஸையுமே வந்துட்டு அந்த டேப்பில் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு யாரோட சேனலையாவது நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் ஆட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வச்சுருக்க மற்ற சேனலும் ஈஸியாக வந்துட்டு தெரிய வரும். ஸோ ஜஸ்ட் அவங்க போய் அந்த சேனல் டேப்பில் பார்த்தாங்கன்னா அதில் மற்ற சேனல்ஸ்லாம் இருக்கும். அதை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் அந்த வீடியோஸும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனல்ஸ்க்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கிடைப்பாங்க. பட் நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலாம் ஹீரோக்காகலாம் படம் ஓடுறது கிடையாது, கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனலோட ஃப்ரீ ப்ரொமோஷன். மணி வாட்சர்ஸ் அவர் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவரோட கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரியே ஒரு மரக்கண்டர் நட்டு வச்சு அழகாக வீடியோவாக மேக் பண்ணி அவர் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் போய் அவங்க சேனலில் பாருங்கள். கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சேனலை ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை முழுசாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுறேன். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூடியூபோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிசியில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க. சேம் ப்ரொசீஜரை நீங்கள் மொபைல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப் ரைட் கார்னரில் இருக்க உங்களோட லோகோ கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட பேர் செஞ்சு பழகு, ஒரு குக்கிங் சேனல். ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டரோட சேனலுங்க இது. ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ஆட் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ ரைட் சைடு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். இந்த ஆட் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இருக்கும், அதுக்கு கீழே லாஸ்ட்டில் ஃபீச்சர்டு சேனல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். மேலே டைட்டில் கேட்கும், கீழே சேனல் நேமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே டைட்டில் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாம்பிளுக்கு மை அதர் சேனல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை மை ஃபீச்சர்டு சேனல்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைட்டில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது மை அதர் சேனல் அப்படின்னு இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இவங்க சேனல் நேம் செஞ்சு பழகு. அந்த சேனலோட சேனல் பேஜில் இன்னொரு சேனல் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த சேனலோட பேர் ஹிந்தி பழகு. ஸோ நம்ம மை அதர் சேனல் அப்படின்னு மேலே டைட்டில் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சேனல் நேம் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எந்த சேனலை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த சேனல் வந்துடும் லோகோவோட. ஸோ அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கு அந்த சேனல் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி எத்தனை சேனலை வேணாலும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே இருக்கிற பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ கீழே பாருங்கள் நமக்கு அந்த பேஜ் வந்துருச்சு, மை ஃபீச்சர்டு சேனல்ஸ் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்துடும். ஸோ இப்போ யூடியூப் ஆப்பில் ஹோம் பேஜை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சேனலோட ஹோம் பேஜை. கீழே பாருங்கள் அந்த ஆட் பண்ண சேனல் வந்துருச்சு. சேம் சேனல்ஸ் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ண சேனல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.